வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 11/5/2026 தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு 5 மாதத்திற்கான டிஏடிஆர் அரியர் தொகை சார்ந்து ஹாப்பி நியூஸ் குறித்து விவரங்களை பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கிய நிவாரணமாக அகவிலைப்படி டிஏ 2% உயர்த்தி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு எப்போது வரும் என்பது சார்ந்து பார்க்கலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டது. இதன் மூலமாக பணியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் கூடுதல் வருமான நன்மைகள் கிடைக்கும். அகவிலைப்படி என்பது பணவீக்கம் அதிகரிக்கும் நிலையில் ஊழியர்களுடைய வாழ்க்கை தரம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு வழங்கப்படும் முக்கிய தொகை. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு காரணமாக மக்களின் வாங்கும் திறன் குறையாமல் இருப்பதற்கு இந்த டிஏ உயர்வு உதவும். இதனால் ஊழியர்கள் தங்கள் அன்றாட செலவுகளை சுமூகமாக நிர்வகிக்க முடியும். மத்திய அரசை பொறுத்தளவில் வழக்கமாக ஆண்டுக்கு 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தினை திருத்தி அமைத்து வருகிறது. இந்த நடைமுறை பணவீக்கத்தை அளவிடக்கூடிய நுகர்வோர் விலை குறியீடு சிபிஐ அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிறது. தற்போதைய 2% உயர்வு அதே வழக்கமான திருத்த முறையின் ஒரு பகுதி. இதற்கு முன்பாக கடந்த அக்டோபர் மாதத்தில் அகவிலைப்படி 55%இலிருந்து 58% உயர்த்தப்பட்டது. இந்த உயர்வு 2025 ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்ததுடன் நிலுவைத் தொகையுடன் வழங்கப்பட்டது. அதனால் ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் ஒரு நல்ல அளவிலான நிதி நன்மை கிடைத்தது. இந்த நிலையில் 8வது ஊதிய குழுவை அமைத்து புதிய ஊதிய கட்டமைப்பை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை ஊழியர்கள் சங்கத்திடமிருந்து தொடர்ந்து எழுந்து வருகிறது. அதற்கான விவாதங்கள் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த 2% டிஏ உயர்வு ஒரு இடைக்கால நிவாரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு அறிவிப்பை தொடர்ந்து மாநில அரசும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை அறிவிப்பது வழக்கம். இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் 10/5/2026 அன்று பதவியேற்றுள்ளார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே, அதாவது நேற்று 10/5/2026 மக்கள் நலனை மையமாக கொண்டு 3 முக்கிய திட்டங்களுக்கு விஜய் கையெழுத்திட்டிருக்கிறார். இந்த நிலையில் இன்று 11/5/2026 தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது. எனவே அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு மற்றும் 5 மாதத்திற்கான டிஏடிஆர் அரியர் தொகை, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதம் சார்ந்த அறிவிப்புகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.